வீட்டில் ஃப்ரிட்ஜில் காய் இல்லைனாலே பெரிய அக்க போகிறதா என்னடா குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சரி கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு புளி ஊற வச்சுட்டு ஹஸ்பண்டும் கருவாடு வாங்க போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், புளி ஊற வச்சதே மறந்துட்டு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்புக்கு வதக்கிட்டு இருந்தேன். என்னடா இது மானங்கட்ட மைண்டு, இப்போ செய்கிறது கூட மறக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இந்த முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வைக்கிறதுலே பெஸ்ட்டு முட்டை குழம்பு. யாராவது வீட்டுக்கு வரும்போது வச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பரவாயில்லையே இவங்க ஓவான்னு சமைப்பாங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. எப்படி வச்சேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, இது கூட சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, வரமிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அது கூடயே 1/4 மூடி தேங்காய், சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினோன்னா ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுக்க விழுதையும் போட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் குழம்பு கொதிச்சோன்னே ஒரு 2 வேக வச்ச முட்டை, 2 உடச்சி ஊற்றுற முட்டையெல்லாம் போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் எண்ணெய் மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களா சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.